நம்ம அட்வொகேட்டே நம்மளுக்கு அனாதையா விட்டுட்டு பெங்களூர் போட்டாங்க, அது கேட்கலையா? இன்னைக்கு முனிசிபாலிட்டியில நார்த்து மிஸ்டர் அட்வொகேட் ஐயா இருந்தாக்கா இன்னைக்கு தட்டி கேட்டு இருப்பாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க வந்து பேசாரு, நீங்க பாத்துக்கிறீங்க என்ன இது? சும்மாரு இதுக்கு மேல்ட்டு மாசத்துக்கு வரும் சார் வர விசிட் பண்றாரு, நம்ம ஊரை நல்லது பண்ணுவாரு. இல்ல அதுக்கு என்ன சொல்லுவோம் அது சொல்லுங்க, என்னோட சொல்லு. நான் அவரு நீங்க கூப்பிடுவேன், என்ன வேணாலும் நான் செய்யறதுக்கு தயார். நான் கூட கேஜிஎஃப்ல வந்து டாய்லெட் இல்ல கேட்டோம், கேஸ போட்டோம். அத்தாவுல்லா சார் வந்துக்கிறாரு, கடைசியில கக்கூஸ் எடுத்துட்டு போய் டாய்லெட் கட்டி கொடுத்தாங்க. கொட்டலையா கக்கூஸ் எடுத்துட்டு போய் கமிஷனர் தலைமையில கொட்டி அந்த இன்ஸ்பெக்டர் தலையில எல்லாம் கூட கொட்டணும். அடிதடி ஆச்சு, என்ன கூட அடிச்சாங்க. தொழிலாளின்றது சங்கம்ன்றது பெட்டு மேல படுத்து தூங்குற விஷயம் இல்லை, சோஃபா மேல உட்கார்ற விஷயம் இல்லை, முள்ளு மேல நடக்கிற விஷயம். தலைவர்கள் முள்ளு மேல நடக்கிறதுக்கு தயாராகணும். முள்ளு மேல நடந்தா குத்திக்கும், என்ன தலைவர் ரத்தம் கூட வரும். நம்ம அட்வொகேட்டே நம்மளுக்கு அனாதையா விட்டுட்டு பெங்களூர் போட்டாங்க, அது கேட்கலையா? அவர் என்ன சொல்லிக்கிறாரு நம்ம கேட்டுக்கிறோம். இல்ல இது நியாயமா கேளுங்க. நம்ம இருங்க, நம்ம கேஜப்ல இந்த மார்ச்சி ஒரு ஆளு ஒரு சக்தி உண்டாயி கர்நாடகால போயிட்டு A1 A1 அட்வொகேட் பிரைஸ் வாங்கினாங்களே. மாசத்துக்கு ஒரு விசாரணம் அவங்க குறைபாடு கேட்கலாமே. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் மிஸ்டர் பாலன் இஸ் one of the leading advocate of KGF. KGF is important. இந்த சினிமால கூட KGF தான் போறானுங்க தவிர எத்தனோ படம் வருது, யாரும் போய் பார்த்தது கிடையாது. இவரு முனிசிபல் பிரசிடென்டா இருந்தாரு. ஒரு நாள் சவுர்தாஸ் தலைவர் மணி எல்லாம் போனாங்க. அப்போ இவர் என்ன சொன்னாருன்னா, ஆமாம் இந்த பாலனை கொண்டாந்து அங்கங்கே ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு நம்ம மேலே சொன்னார். இவர் எங்கே போனாலும் ஸ்ட்ரைக் பண்ணான்னு 40 வருஷத்துக்கு முன்னே சொன்னது அவரு. பட்டு யாருன்னா கேஸ் அவரை கேட்டு வந்தா பாலங்கிட்ட போன்னு சொல்றாரு. இவர் என்னுடைய வெல்விஷர், காட் ஃபாதர். தங்கவயல் மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? தங்கவயல் தொழிலாளர்களுக்கு, பிஜிஎம்எல் தொழிலாளர்களுக்கு முதல் சொல்றேன், அவங்களுடைய நியாயமான அந்த அவர்களுடைய வியர்வை ரத்தத்தின் பலன் 5 லட்சம் ரூபாய் துட்டு, 6% இன்ட்ரெஸ்ட், அது அவர்களுடைய உரிமை, பிறப்புரிமை. அவனை போடுற பிச்சை இல்லை. இது அரசு வந்து ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நான் ஒரு 100 தொழிலாளிகளை வச்சு அந்த இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் போடுறது ஒரு விஷயம். ரெண்டாவது பிஎம்எல் கான்ட்ராக்ட் ட்ரெயினிஸ் அப்படின்னு வச்சு மோசம் பண்ணுறானுங்க. 11 மாதம்தான் வேலை அப்படின்ற மாதிரியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 23, 24 ஃபண்டமெண்டல் ரைட்லேயே எழுதியிருக்காரு. அதோட கூட 1972 வருஷத்துடைய சட்டம் 25 to 5 year ரூல், அந்த கேஸை போட்டுக்கிறோம். அதுக்காக போராட்டம் நடத்துவோம். அந்த தொழிலாளிக்கும் அது கிடைக்கணும்னு சொல்கிறேன். தங்கவயல் மக்களுக்கு எப்பவுமே அநியாயம் தான். தண்ணீர் பிரச்சனை, பல்வேறு விதமான பிரச்சனைகள், கூலி சம்பள பிரச்சனை, வீடு பிரச்சனை, விலைவாசி பிரச்சனையிலேயே இந்த நாட்டுக்காக உழைத்த மக்கள் தங்கவயல் மக்கள். நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. மாணவர்கள் வந்து சமூக அக்கறையோடு செயல்படணும். சமுதாயத்தில் நடக்கிற எந்த அநியாயத்திலையும் மாணவர்கள் ஈடுபடுத்தணும். அசோக் நகரில் 3 அழகுபடுத்தும் தொழிலாளர்கள் விழுந்து சாகும்போது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். எத்தனை லாயரு, எத்தனை ப்ரொஃபஸரு, எத்தனை டாக்டர், எவ்வளோ பேர் படிச்சுக்கிறாங்க, யாருமே வரல. நான் அதுக்காக போராட்டம் பண்ணும்போது யாரோ என்னை பிடிச்சி கீழே கூட தள்ளிட்டாங்க. லீகல் நோட்டீஸ் கொடுத்தேன், ஹைகோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் போட்டேன். அந்த குடும்பத்துக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் வந்தது. அதனால் சட்டம் படிக்கும் மாணவர்கள், என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு சமூக அக்கறை வேண்டும். நீலக்கொடியும் செங்கொடியும் கருப்பு கொடியும், கருப்பு என்பது பெரியார், நீலக்கொடி என்பது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். பெரியாரையும் டாக்டரையும்
இந்திய மண்ணின் மார்க்சிஸ்டுகள்னு தான் நான் பார்க்குறேன். ஆகவே செங்கொடியும் நீலக்கொடியும் கருப்பு கொடியும் பறக்க வேண்டுமே தவிர காவி கொடி அல்ல. இதை நீங்கள் மாணவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும்னு மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். சார், இன்னைக்கு பெம்மல்ல கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அது பிரச்சனை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கான்ட்ராக்ட் லேபருக்கு எந்த யூனியன்னா கிட்ட எனக்கு அது அக்கறை இல்லை. நீ எந்த கொடியனா வச்சுக்கோ, உட்காந்து பேசலாம். வா, நான் ஒரு 110 பேர் கேஸ் போட்டுக்கிறேன், மற்றவங்க கேஸ் போடுறது இல்லை. இந்த சட்டத்தில் தான் நீங்கள் சட்டமும் போராட்டத்தையும் இணைக்கும் போது தான் ரிசல்ட் கிடைக்கும். எதுக்காக எங்களை பிரச்சனைறீங்க? நீங்கள் எங்களோட வாங்க, இல்லை நீ உங்களோட எங்கிட்ட கூட்டு போய் எதுக்காக பிரிக்கிறீங்க? இன்னைக்கு வேஜ் நெகோசியேஷன்ன்ற பேர்ல அவங்க ஏமாத்தி டேட் கொடுத்துனே போயிருக்கிறாங்க. சார், அதை பற்றி டேட்டு தான் கொடுப்பான் அவன். அந்த மேனேஜ்மெண்ட்டை ஒட்டி தெரியும். நான் தான் 1988 கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சங்கம் வச்சேன். போனஸ் கிடைச்சது, டிஏ கிடைச்சது. இப்போ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ரெகுலரைசேஷன் 10(1) இப்போ கூட டெல்லியில கேஸ் போடலாம். அந்த தொழிலாளி வரலன்னா என்ன பண்ண முடியும்? 110 தொழிலாளி வந்துக்கிறேன், நான் கேஸ் போட்டுக்கிறேன். பட் எவிடன்ஸ் போய்க்குது. மற்றவங்களும் வாங்க. ஒரு 40 வருஷமா கான்ட்ராக்ட் லேபருக்கு இந்தியா பூராவும் சங்கம் வச்சிருக்கேன். நெய்வேலியிலையும் போயிருக்கிறேன். ராணிப்பேட்டை கான்ட்ராக்ட் லேபர் யூனியன் பிரசிடென்ட்டாக இருந்தேன். பெங்களூரில் இப்போ கூட BWSSB போன வாரம் தான் போனஸ் செட்டில்மெண்ட் ஆச்சு, கேன்டீன் செட்டில்மெண்ட் ஆச்சு. அப்போ ஒரு 40 வருஷம் இதில் அனுபவம். எங்கிட்ட வா பேசலாம். கூப்பிட்டா கூட கொஞ்சம் பேர் வர்றதில்லை. எதுக்காக? உட்காந்து பேசினா என்ன மூவி போயிடும். இன்னும் உன்னுடைய உத்தேசம் என்ன? தொழிலாளிக்கு சம்பளம் வாங்கினா தானே, அவன் ஒரு 40,000 எடுத்துன்னு போனா தானே, அந்த தொழிலாளி நல்லா இருக்கணும். அதுதானே. வா பேசலாம். பேசுறதுக்கு ஏன் நீ நம்மளை நிராகரிக்கிற? யாரும் தடுக்கிறாங்களே சார் எல்லாருக்கும். அதுதான் பிரச்சனையே. அதை எப்படி அணுகணும்ன்றத எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் சொன்ன சௌர்தாஸ் என்னுடைய தலைவன். சௌர்தாஸ் லாயர் கிடையாது, இருந்தாலும் எனக்கு தொழிற்சங்க அனுபவத்தை கொடுத்தவர். அந்த மாதிரி ஏற்றுக்கோ. நீ என்கிட்ட வா, உக்காந்து பேசலான்னா ஏன் வர்றதில்லை? நாங்கள் கேஸ் போட்டுக்கிறோம், நீங்களும் வாங்க. டெல்லியில் போய் ரெகுலரைஸ் பண்ணலான்னு கேஸ் போடலாம், வாங்க. யாருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து லாயரை என்கேஜ் பண்ணுற உள்ளூருக்கு நம்மகிட்ட பேசு. ஏன் பேசுறது இல்லை? நீ ஃப்ரீ சர்வீஸ் தானே. நான் அவங்ககிட்ட காசாக வாங்கிக்கிறேன். ஏதோ பன்னீருக்கு கேஸ் போட்டாலும் சுரபி ஹோட்டலில் டீ வாங்கி கொடுக்குறாரு. பட் நம்ம என்ன காசாக கேட்குறோம்? உட்காந்து பேசுறதுல என்ன ஆகுது? வந்தாக்கா இதுக்கு தீர்வு கிடைக்கும். சட்ட தீர்வும் கிடைக்கும், போராட்ட தீர்வும் கிடைக்கும். அந்த தொழிலாளர்களையும் அறை கூவி அழைக்கின்றேன். வாங்க பேசலாம். நான் சொல்றது சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லு. நீ சொல்றது சரியா இருந்தால் முன்னால வரும். அதுதான் விஷயம். சார், ஒரு காலத்தில் நீங்களே களம் இறங்கி தங்கவயல் மக்களுக்காக போராட்டம்லாம் நிறைய நடத்துனீங்க சார். கைதெல்லாம் செய்யப்பட்டீங்க. அதுக்கப்புறம் நேரடியாக மக்கள் பிரச்சனையில் நீங்கள் தலையிடலையே, என்ன காரணம் சார்? சார், பெங்களூரில் 108 பிரச்சனை தூக்கி தள்ள போட்டுருக்கிறேன் நான். அங்கே இந்த அழகுபடுத்தும் தொழிலாளர்களே ஒரு 30,000 பேர் இருக்கிறாங்க. 4,000 பேர் BWSSBயில் இருக்கிறாங்க, ஒரு ரேஸ் கோர்ஸில் இருக்கிறாங்க, கென்னாமட்டி மீடியா. இப்போ அங்கன்வாடி டீச்சர். நான் ஹாவரியில் ஒரு மாநாடு நடந்தது. நான் தான் அதுக்கு பிரசிடென்ட். 5,000 பேர் கலந்துக்கிறாங்க. இப்போ ஜனவரி 4, 5 சென்னையில் நர்ஸு போராட்டம் 5,000 பேர். அந்த லேபர் கமிஷனர் ஆஃபீஸே சீஸ். காலையிலேருந்து நைட் வரைக்கும் காக்கா குருவிக்குள்ளே உள்ள போராட்டம் நடத்தினேன். நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க, என்னை கூப்பிடுங்க. இன்னைக்கு கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். TCLக்கு சங்கம் வச்சுட்டு இப்போ 4 மணிக்கு பெங்களூரை விட்டு 6 மணிக்கு வந்துக்கிறேன் கூட்டம் பேச. நீ கூப்பிடலன்னா நான் என்ன பண்ணேன் சார்? KGF டெய்லி டிராவல்ஸுங்க ரொம்ப பிரச்சனைங்க சந்திச்சுன்னு வராங்க. அவங்களுக்கு கூடுதல் பெட்டிங்க இல்லை, அப்புறமா டைமிங்கை மாற்றுறாங்க. அதை பற்றி சார், எல்லாமே சட்டத்தின் மூலமாக நடக்காது, போராட்டத்தின் மூலமாக தான் நடக்கணும். சார் வணக்கம். எதுக்காக இந்த பாராட்டு விழாங்க? If you learn one language, you are one man. If you learn 5 languages, you are 5 man. Balance on the 5. அவர் ஒரு தனி மனிதன் இல்லை, 5 பேர். அவர் 5 man and fireman. 5 man and fireman. எங்க ஃபயர்மேன் சொன்னால் போராட்டத்திலையும் நீதிமன்றத்திலையும் என்ன மாதிரி அதிகாரம் இருந்தாலும் நிற்க வச்சு கேள்விக்குரிய ஒரு ஆற்றல், ஒரு அறிவாற்றல், செயலாற்றல் எல்லாமே பேலன்ஸ் ஆகிட்டு இருக்குது. அன்று சமத்துவத்துக்காக, பகுத்தறிவுக்காக, பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தந்தை பெரியார். இன்று அதே வழியில் சமத்துவத்துக்காகவும் பெண் விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, கல்வொடிக்க தொழிலாளர்கள் போராடி
அண்ணன் தோழர் பாலன். அன்று சட்டத்தை எழுதி இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை கையில் எடுத்து இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்று நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்திலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் வாதாடக்கூடியவர் தான் அண்ணன் தோழர் பாலன் அவர்கள். ஆனால் சொன்னார், எளிமையாக சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு உச்சநிலையில் போனவர். அவருடைய அப்பா வந்து சாதாரண தகவல் தொழிலாளி, கேடிஸ் இதில் பிறந்து சொன்னார். அவர் நான் கேடிஸ்காரனாரு. இன்னொன்று சொன்னார் மறக்காம, எனக்கு குருன்னு சொன்னால் தோழர் சௌரிதாஸ் தான் அப்படின்னாரு. அதுவும் சொன்னார், நான் வந்து வந்த இயக்கம் வந்து சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் தான் எழுதினாரு. இதெல்லாம் மறக்காம சொன்னார். ஏன் பாராட்டுன்னு கேட்டீங்களா, தங்கவேல பிறந்து வளர்ந்த அவருடைய கூட படிச்சவங்க எல்லாம் படிக்கிறது சென்ட் மேரிஸ் முதல்நிலை கல்லூரியில் படிச்சவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையாகுது. ஏன்னா எல்லாமே அறிவு கலைஞ்சியும். நம்ம கருணாசார் சொன்ன மாதிரி அந்த 77-75 பிறந்து வந்தவங்கலாம் தமிழ் மீடியம் தான் படிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட். ஆனால் இன்னைக்கு இளைஞ என்ன பண்ணுறான்னு தெரியல, தங்கவேல மாணவர் என்ன பண்ணுறான்னு தெரியல. அதனால் வந்து நான் அதிகம் பேசுகிறவங்கள கேட்டுங்க. பாராட்டு வந்து அவர் ஏற்புரை ராஜ்யோத்சவ விருது வாங்கினீங்களா, அதுக்காக ஒட்டுமொத்த தங்கவேல சேர்ந்து இந்த பாராட்டு. நன்றி.